இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாருக்குள்ளயும் ஒரு முதல் காதல் இருக்கும். நட்சத்திரம் மாதிரி மின்னிக்கிட்டே இருக்கும். சூரிய வெளிச்சம் வந்தா காணாம போயிடும். அந்த வெளிச்சம்தான் கல்யாணம். பார்த்திபன் வாழ்க்கையில ராகவிங்கிற ஒரு வெளிச்சம் வரும்போது ரஜினிங்கிற நட்சத்திர வெளிச்சத்தை பார்க்க முடியாதுமா. சரண்டர். இதுக்கு மேல உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல ரஜினி. உன் வயசுல நான் இந்த அளவுக்கு தெளிவா உறுதியா இருந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். பத்மா, நீங்க என்ன பண்ற? எதுக்கு இங்க வந்து நிக்கிற? எப்பவும் உன்னை பத்தி மட்டும்தான் கவலை இல்லையா? ஒண்ணுக்கு 2 பொண்டாட்டிங்க, அங்க 5 பேரு, இங்க 2 பேருன்னு மொத்தம் 7 பிள்ளைங்க. யார பத்தியும் கவலை இல்ல, நீ மட்டும் சந்தோஷமா இருக்கணும். உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்ல? உன்னையும் பிள்ளைங்களையும் நல்லா பாத்துக்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன். நீயா தான் கெடுத்துக்கிட்ட. இப்ப ஏன் நிம்மதியும் கெடுக்க பாக்குற இல்ல? சி, பேசாதையா. ரஜினி மாதிரி ஒரு பொண்ணையும் அவ வாழ்ற வாழ்க்கைய பார்த்ததுக்கு அப்புறமும் உனக்கு புத்தி வரல. இப்போ உனக்கு என்ன வேணும்? முதல்ல இங்க இருந்து போ. முடியாது. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன பேசணும்? இங்க நின்னு பேச முடியாது, என் கூட வா. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ரஞ்சிதத்துக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது, அப்புறம் அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு தான் சிக்கல். பத்மா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என் மேல உனக்கு பாசமே இல்லையா? ஏன் இல்ல, நிறைய இருந்துச்சு. நீயா தான் கெடுத்துக்கிட்ட. இத பாரியா, உன்கிட்ட நான் சண்டை போட்டிருக்கேன், கோமாவும் பேசிருக்கேன். ஆனா யார்கிட்டயும் உன்னை விட்டு கொடுத்ததில்ல. நீ என் கூட இருக்கணும்னு நினைச்சனே தவிர வேற எதுவும் வேணாம். நான் எதுவும் கேட்டதும் இல்ல. இப்ப இப்படி மாறிட்டு என்னதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பத்மா. நானே வேண்டான்னு சொல்லியும் என்னையும் பிள்ளைங்களையும் விட உனக்கு உன் சொத்து தானே பெருசா போச்சு. அதுவும் உங்களுக்காக தான் பத்மா. வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நீயே வேண்டான்னு வந்துட்டேன். உன் சொத்து எதுக்கியா எனக்கு? ஐயோ, உனக்கு என்னதான் வேணும்? அத சொன்னதான் தெரியும், சொல்லு. அத சொல்லதான் வந்தேன். எனக்காக இந்த உதவியை மட்டும் எப்படியாவது செஞ்சிடு. என்னம்மா மண்டபத்தை சுத்தி சுத்தி வரீங்க? உங்க அப்பாவை பாத்துக்கிட்டு இருக்கேன்டி. ரொம்ப நேரமா அவரை காணோம். இப்ப பாக்கல, ஆனா அப்போ இங்க உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்கம்மா. சரி, நீ இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். பாருங்க. இத பாரு பத்மா, என்னையும் வேணாங்கற, சொத்தையும் வேணாங்கற, அப்புறம் வேற என்னதான் வேணும் உனக்கு? உங்களால ரஜினிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை. பாவையா அந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்காக படக்கூடாத கஷ்டம் எல்லாம் பட்டுடுச்சு. அவ வாழ்க்கை எப்படியாச்சும் அவளுக்கே கொடுக்கணும். ஏதாச்சும் பண்ணியா? நான் என்ன பண்ண முடியும் பத்மா? இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிப்பாட்டு. ரஜினிக்கும் பார்த்திபனுக்கும் கல்யாணம் பண்ணி வை. பத்மா, என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? என்னால இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த முடியும்? சரி, நீ சொல்ற மாதிரி அப்படியே நிறுத்தினாலும் அனிதா சம்மதிக்காம ரஜினி பார்த்திபன் கல்யாணம் எப்படி நடக்கும்? வீட்டை விக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நாடகம் ஆடுற? பொண்ணு வாழ்க்கைக்கு ஏதாச்சும் பண்ணியா? புரியாம பேசாத பத்மா, இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்ல. என்னால முடியாது.
நான் மண்டபம் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து பதில் சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல ரஞ்சிதா. அங்க என்ன பார்வை? சொல்லுங்க. அது வேற ஒண்ணு இல்ல ரஞ்சிதா. இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு எப்படியாச்சும் ரஜினி பார்த்திபன் கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்கன்னு அவங்க கேட்டாங்க. என்னால முடியற காரியம் இல்லை, அதான் என்னால முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேம்மா. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல ரஞ்சிதா. ரஜினி ரொம்ப பாவம்க்கா. ஏய், ஏன் பொண்ணுக்கு எப்படி எப்போ கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ யாரடி அதை பத்தி பேசுறதுக்கு? நீ அவ்வளவு நல்லவளா இருந்திருந்தா ஏன் கிட்ட பேசியிருக்கணும். இத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஏன் புருஷனை தனியா கூட்டிட்டு வந்து இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க? 4 பேர் பார்த்தா என்னடி பேசுவாங்க? அறிவில்லை உனக்கு? நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ ஒவ்வொரு விஷயத்திலையும் அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்க. இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல சொல்லிட்டேன். என்னங்க, வாங்க நீங்க. அம்மா, இங்க என்ன பண்றீங்க? அம்மா, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அப்பாவை பார்த்துட்டு வந்த மீனா. ஏதாச்சும் திட்டினாங்களாமா? சண்டை போட்டாங்களா? நமக்காக போய் பேசி சண்டை போட்டு அழுதுட்டு இருக்கிற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டேன். அப்ப என்ன பிரச்சனைமா? எதுக்குமா அழுவுறீங்க? ரஜினிக்காக பேச போன மீனா. கடைசியா கேட்டு பார்க்கலான்னு அவர்கிட்ட போய் கேட்டேன். நீங்க தானே அவளை பெத்தவரு. இத்தனை வருஷமா உங்க சுமைய சுமந்து இப்ப அவ ஒண்ணுமே இல்லாம நிக்கிறாளேன்னு கேட்டேன். என்னம்மா சொன்னாங்க? என்னால என்ன செய்ய முடியும்னு கேக்குறாரு. எங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, என்னால என்ன செய்ய முடியும்னு ரஜினி நினைச்சிருந்தா இன்னைக்கு இந்த குடும்பத்தோட நிலைமை என்ன? ஏமா யாருமே ரஜினி அக்காக்காக பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க? விதியதான் சொல்லணும், வேற என்ன சொல்ல? இப்படியா எழுதுவான் ஒரு பொண்ணோட தலையெழுத்த? பெத்த தாய் தகப்பனே புள்ளைய புரிஞ்சுகிட்டு உதவி பண்ணலனா வேற யாரு பண்ணுவா? நான் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணா இருந்திருந்தா நிச்சயம் ஹெல்ப் பண்ணிருந்திருப்பேம்மா. மீனா, என்னைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலயும் ரஜினி நமக்கு செஞ்சிருக்கிற உதவியை மட்டும் மறந்துடவே கூடாது. நான் இருந்தாலும் இல்லனாலும். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை, ரஜினி அக்காவை, எல்லாரையும் நான் நல்லா பாத்துப்பேம்மா. எத்தனை பேர் பாத்துக்கிட்டாலும் அவ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை இல்லைன்னா மனசார அவ எப்படி சந்தோஷமா இருப்பா? இப்படி கண்ணு முன்னால வாழ்க்கைய தெரிஞ்சே பறி கொடுக்கறாளே, எதுவுமே பண்ண முடியாம இருக்கோமே. அம்மா அழாதீங்கம்மா. ரஜினி அக்கா சந்தோஷப்படுற மாதிரி கண்டிப்பா ஏதாச்சும் நடக்கும். அக்கா ஹாப்பியா இருப்பாங்கம்மா. நீங்க அழாதீங்கம்மா. ரஜினி அக்கா எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வா. நீங்க போங்கம்மா, நான் அக்காவை கூட்டிட்டு வரேன். பார்த்திபா, என்ன இங்க தனியா உட்காந்துட்டு இருக்க? ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு எங்க போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்க, அப்படிதானே? என்ன பாஸ், கிடைச்ச சான்ஸை வச்சு செஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? யாரு, நானா? நீ எப்பேற்பட்ட மாஸ்டர் பிளான்லாம் அசால்ட்டா பண்றவன், உன்னை போய் நான் டீஸ் பண்ண முடியுமா? அப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் பாஸ்? நீ என்ன செஞ்சிட்டு இருக்கன்னு எனக்கு புரியலன்னு அர்த்தம். என்ன பாக்குற?
நீயும் ரஜினியும் ஒன்னா சேரணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சு கெட்ட பேர்லாம் வாங்கிட்டு வந்த. நீ என்னடான்னா யாரையோ கல்யாணம் பண்ணிக்க ஜம்முன்னு ரெடி ஆயிட்ட. என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. பின்ன திருவிழால ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணி உன்கிட்ட சண்டை போட்டதெல்லாம் என்னன்னு நினைச்ச? இங்க பார், எல்லாமே உன்னையும் ரஜினியும் சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த சிவம் போட்ட பிளான் தான் இது. நம்ம வக்கீல் சாரா? என்ன பாஸ் சொல்றீங்க? உண்மைதான் சொல்றேன் பார்த்திபா. நான் எப்படி திருவிழாக்கு வந்தேன்னு யாராவது யோசிச்சீங்களா? அத நான் யோசிச்சேன் பாஸ். ராதிகா கிட்ட கூட வர முடியாதுன்னு சொன்னதாதான் தகவல் வந்துச்சு. அப்புறம் அவளை சர்ப்ரைஸ் பண்ண அப்படி சொல்லிருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். சர்ப்ரைஸ், சஸ்பென்ஸ் எல்லாமே உங்க 2 பேருக்காக தான். நான் கூட உங்களை தப்பா நினைச்சிட்டேன் பாஸ். இன்னும் சொல்ல போனா ரொம்ப கோபம் கூட வந்துச்சு. அப்ப இருந்த சூழ்நிலை மன்னிச்சிருங்க. ஆனா அது எதுக்குமே இப்ப அர்த்தமில்லாத சூழ்நிலையை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்களே. ஏன் ஏன் இப்படி? ஐயோ, சத்தியமா நான் எதுவுமே பண்ணல பாஸ். அதான் ஏன் பண்ணலன்னு கேக்குறேன். யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே ஒரு ஐடியா பண்ணி சால்வ் பண்ணுவல்ல. உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கும் போது ஏன் எதுவுமே பண்ணாம இருக்க? ரஜினிக்காக தான் பாஸ். இந்த ரஜினி எப்பவுமே இப்படிதான். ஆனா இந்த தடவை எந்த தப்பும் நடக்கக்கூடாது பார்த்திபா. அவளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையணும். இது உங்க 2 பேரோட வாழ்க்கை பிரச்சனை. இப்போ தேவையே இல்லாம இதுல இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை சிக்கிக்குச்சு பாஸ். அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசுல ஒருத்திய வச்சுக்கிட்டு இன்னொருத்தி கழுத்தை தாலி கட்டுறது நரக வேதனை பார்த்திபா. அதை நீயும் செஞ்சிடாத. ஐயோ இல்ல பாஸ், இந்த நிமிஷம் வரைக்கும் சத்தியமா சொல்றேன், இந்த கல்யாணம் எப்படியாவது நின்றாதான்னு தவிச்சிட்டு இருக்கேன். ஆமா, எதுவுமே பண்ணாம எப்படி நிக்கும்? பாஸ், நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி ரஜினிக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். ஓ, நீ தானே வாக்கு கொடுத்திருக்க, நான் கொடுக்கலையே. அப்ப நான் என்ன வேணாலும் செய்யலாம்ல? பாஸ். ஆமா பார்த்திபா, கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சா மொத்த வாழ்க்கையும் வீணா போயிடும். ஆனா இப்பவே தெரிஞ்சா? ராகவிக்கு தெரியணும்னு சொல்றீங்களா? ஆமா, நான் போய் சொல்றேன். அவளுக்கு முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் பிரச்சனை கூட வரலாம். அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், புரிய வச்சுக்கலாம். நீ என்ன சொல்ற? ஓகே, நீ அமைதியா இருக்கிறத நான் அக்செப்டன்ஸ் எடுத்துக்கிறேன். நான் ராகு கிட்ட பேசிட்டு வரேன். பாஸ் பாத்து பாஸ், அவளும் பாவம்தான். நான் பாத்துக்கிறேன் பார்த்திபா, அவளுக்கு நம்ம நல்லதுதான் செய்யறோம். இதான் அத்தை இப்ப வாங்கின புடவை. இதுவும் சூப்பரா இருக்குடி. இதுவும் அதுவும் ஒரே கலர் தான், பட் டிசைன் தான் வேற. இந்த டிசைன் அவருக்கு பிடிக்குமா என்னன்னே தெரியல. நீ என்னடி கையில இருக்கும் மொபைல் இந்த சாரி அப்படியே மேல போட்டு ஒரு போட்டோ எடுத்து இந்த டிசைன் ஓகேவா இல்லையான்னு கேளு. ஒருவேளை அவருக்கு பிடிக்கலனா? ஆமாண்டி, நீ போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்பாத. நாளைக்கு நீ இந்த சாரியை கட்டி மேக்கப்லாம் பண்ணி நிற்கும் போது அழகா தாண்டி இருப்ப. அப்போ உன்னை ரசிக்க மட்டும் தான் செய்வாரு. ஒரு நிமிஷம் இரு, நான் பாக்க. ஓகேடி, இதை மடிச்சு வச்சிரு.
உள்ள வரலாமா? நீங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ப்ளீஸ். சரி வாங்க. டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. ஆனா உங்ககிட்ட அர்ஜென்ட்டா சில விஷயங்கள் பேசி ஆகணும். நான் நிச்சயம் அப்போ உங்களை பார்த்தேன். பட் நீங்க யாருன்னு எனக்கு கரெக்டா தெரியலையே. என் பேரு அரவிந்த். ரஜினியோட சிஸ்டர் ராதிகா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்களோட ஹஸ்பண்ட். ஓ அப்படியா? சொல்லுங்க, என்ன பேசணும்? தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் உங்ககிட்ட தனியா பேசணும். என்னடி தனியா பேசணும்னு சொல்றாரு? என்ன நீங்க நம்பலாம். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்க லைஃப் பத்தி தான் பேச வந்திருக்கேன். தேங்க்ஸ் ராகவி. பரவாயில்ல, சொல்லுங்க. ஏதோ லைஃப பத்தின்னு சொன்னீங்களே. பார்த்திபன் ரஜினியை பத்தி தான் பேசணும். அவங்க 2 பேரை பத்தி தப்பா சொல்ல வந்தீங்கன்னா இப்படியே வெளியில போயிடுங்க. வேற? நான் உங்களை பத்தி தப்பா சொல்ல வரலங்க. ஆனா உண்மையை சொல்ல வந்திருக்கேன். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். எல்லாருமே எங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம். ஆனா முடியல. ரஜினி ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்தி இருக்கீங்க. ராகவி ப்ளீஸ், உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா நான் தேடி வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்லிருக்க மாட்டேன். ரஜினியும் பார்த்திபனும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற அதே அளவுக்கு உங்க மனசையும் கஷ்டப்படுத்திடாம இதை சரி பண்ணணும்னு நினைச்சேன். அதனால மட்டும்தான் சொல்லல. இந்த கல்யாணம் நடந்தா நிச்சயமா நீங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்கவே முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதுக்கு மேல நீங்க தான் முடிவு பண்ணணும். நல்ல முடிவா எடுப்பீங்கன்னு நம்புறேன்.